ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு ரொம்ப 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 ஈஸியான கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப ஈஸி. மஷ்ரூம் நக்கெட்ஸ். இப்போ நம்ம பொட்டேட்டோ நக்கெட்ஸ், வெஜிடபிள் நக்கெட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்ருக்கோம்ல, சேம் வே இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம நக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெக்ஸ்சரே அவ்வளோ நல்லா இருந்தது. கிறிஸ்பியாக யம்மியாக இருந்தது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 200 கிராம்ஸ் பட்டன் மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸாக சைட் வைஸாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் மஷ்ரூம்ஸை கொஞ்சம் நல்லா பெருசாக ப்ராடாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதையும் அதே மாதிரி சைட் வைஸாக 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஆரிகனோ ஆப்ஷனல் தான், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக், பூண்டு நல்லா தட்டினது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் 1/4 டம்ளர், அதாவது 1/4 கப் அளவுக்கு நம்ம 1/2 கப் மாவு யூஸ் பண்ணோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1/4 கப் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்ல பஜ்ஜி பதத்துக்கு, பஜ்ஜி மாவு நம்ம கலக்குவோம்ல, அந்த பதத்துக்கு கலக்கி எடுத்துக்க போகிறோம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் கட்டி கட்டி ஆகிடும். ஸோ ஒரு விஸ்கர் வச்சு இல்லை ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஜாஸ்தியாக கூட ஊற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து நம்ம வந்து மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து எக் மயோனைஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ரெட் சில்லி சாஸ் அது 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 1:2 ரேஷியோவில் நீங்கள் எடுத்து இது பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மயோனைஸ் நம்ம மஷ்ரூம் நக்கெட்ஸுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹோம்மேட் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கலக்கி வச்ச மாவில் ஒவ்வொரு மஷ்ரூமையும் எடுத்து இந்த மாதிரி துவட்டிக்கலாம். அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் இருக்கிற பிளேட்டில் போட்டு ஒரு ஸ்பூனில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். சிம்மில் வச்சு போடுங்க. வித்தின் 2 to 3 மினிட்ஸ் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான யம்மியான நக்கெட்ஸ் ரெடி ஆகிடும். மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ 2 to 3 மினிட்ஸ் இஸ் இனஃப். அதுவே போதுமானது. லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரே சைடு இருந்தால் கருகுன மாதிரி ஆகிடும். யூஷுவலாக இந்த ரெசிபி நான் ஈவினிங் டைமில் என்னோடய கிட்ஸுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். அவங்க ஸ்கூல்லேருந்து திரும்பி வர்றப்போ சூடான இந்த ரெசிபி ரெடியாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம நக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ மயோனைஸ் கூட சர்வ் பண்ண போகிறோம். இது ஒரு செம்மையான ஸ்டார்ட்டருங்க. இது நம்ம கண்டிப்பாக வெஜிடேரியன் ஹோட்டல்ஸில் ட்ரை பண்ணியிருப்போம். இது வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக யம்மியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டார்ட்டர் ரெசிபி மஷ்ரூம் நக்கெட். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி யம்மியான உங்க வீட தேடி வரணும்னா, நம்ம சேனல கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமைக்கிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா என்னோட சேனல ரெஃபர் பண்றீங்க. ஓகேவா? ஸோ பை பாய். சி யூ. டேக் கேர்.